ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமரை விதை மக்கானா சீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவகேடோ மில்க் ஷேக்கு, இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து தாமரை விதையோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, விட்டமின் சி, இன்னும் விட்டமின் ஏ அந்த மாதிரிலாமும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ தான் நம்ம கொஞ்ச நாளாக இதை வந்து பார்த்துட்ருக்கோம். பட் வந்து இது ஆக்சுவலாக அந்த காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். இது அந்த காலத்தில் எப்படின்னா விரதம்லாம் இருக்கும்போது இதை நிறைய சாப்பிடுவாங்களாம். அதாவது இதை ராவாகவும் நம்ம சாப்பிட்லாம். விரத டைமில் வந்து நிறைய பேர் வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை வறுத்துட்டு பாலில் போட்டோம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம், இல்லை இதை ஒரு மில்க் ஷேக்காகவும் நம்ம அடித்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணோம், வெயிட் லாஸ் ஆகணும், உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படின்றவங்க இந்த தாமரை விதையை வந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் விரதம் இருக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப நேரத்துக்கு இது வந்து சாப்பிட்டோன்னா பசிக்கவே பசிக்காதான், அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது இந்த தாமரை விதை. இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் நிறைய விதத்தில் நீங்கள் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி கிரேவி பண்ணிட்டும் இதை வந்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாலில் அடித்தும் நீங்கள் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து மேகி மசாலா வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். சிம்பிளாக கொஞ்சம் சால்ட்டு மேகி மசாலா வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இதுலேயும் வந்து ஃபைபர் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இதுவும் வெயிட் லாஸ் அந்த மாதிரிக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முடக்குவாதம், அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துட்டா க்யூர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின், ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்கும், அந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்களும் இந்த பட்டர் ஃப்ரூட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து அந்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷெல் வந்து ஒரு டார்க் ப்ரௌனாகவும் க்ரீனாகவும் இருக்கும். நீங்கள் ஷாப்பில் கேட்கும் போதே இன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் ஃப்ரூட் மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் காயாக வாங்கி வந்துட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் காயும் கொஞ்சம் பழமாக இருக்கிற இதுவாக வாங்கிட்டிங்கன்னா சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதில் பெரிய சீடு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கிற அந்த இதை மட்டும் விழுதை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்ணுன்னா பெப்பர் போட்டுட்டு லைட்டாக சால்ட் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆனியன், சின்ன ஆனியன் போட்டுட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ரியலி ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மில்க் ஷேக்காக தான் பண்ண போகிறேன். எப்படின்னா இது குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஃப்ரூட்டையும் கொஞ்சம் சுகரையும் அடிக்கும் போதே ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வரும், ஓகேவா? அதனால் இப்போ நான் வந்து பாலையும் விட்டு அடிக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன் இல்லையா, மூட்டு வலி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடும்போது யூரின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீர் கடுப்பு அந்த மாதிரிலாம் வராமையும் இதை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தாமரை விதையை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாமரை விதையை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸை ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் வந்து இந்த தாமரை விதைகளை நான் போட்டுட்டேன். லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படியே. இது வந்து அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து குழந்தைங்களுக்கோ நம்மளுக்கே கூட ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணும்போது இதை நான் ஆல்ரெடி வந்து மசாலா வச்சுருக்கேன், அதாவது மேகி மசாலா வச்சுருக்கேன். இதை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு, ஏன்னா இது சீக்கிரம் கருகிடும், அதில் இதை பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும்.
இந்த மசாலாவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுகர் ஒரு சுகர் இல்லை சால்ட்டு ஒரே ஒரு துளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது ஃப்ரை ஆயாச்சு. எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது காஃபி குடிச்சுனே இதை சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி நீங்கள் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மசாலா வேண்டாம் அப்படின்னிங்கன்னா வெறும் மிளகுத்தூள் உப்பு மட்டும் போட்டும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மிளகுத்தூள் உப்பு சின்ன வெங்காயம் போட்டும் அப்படியே நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஃப்ரூட்டை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம். ரியலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதை பாருங்கள். இது எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதால. அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா வந்து பொடி பொடியாக ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பட்டர் ஃப்ரூட் எப்படி பண்ணுறதுன்றத, மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது ஆல்ரெடி வந்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்லா போட்டு ஒரு வைப் பண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போது தாமரை விதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் தயார். நீங்கள் எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.